ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யமஹா வந்து தங்களோட ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2024 இந்த மாதிரி ஃபசினோ 125 எஃப்ஐ ஹைப்ரிட் வாங்கினேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னா, அந்த மாதிரி 2024 டு 25 ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் கேப்பில் மேனுஃபேக்சர் ஆன வண்டியில் பிரேக் கேலிபர் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வண்டியில். ஸோ அந்த வண்டியெல்லாம் ரீகால் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எந்தெந்த வண்டி, எல்லா வண்டியிலும் இல்லை, சில வண்டியில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வண்டியில் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணுறதா தான் யோசித்தேன். ஸோ அதே தான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் அந்த 2024 டு 25 நீங்கள் வண்டி வாங்கியிருக்கீங்க. அதாவது ஃபசினோ 125, அப்புறம் வந்து ரே இசட்ஆர் 125, இந்த 2 ஸ்கூட்டர் மட்டும்தான். ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அந்த இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது எப்படி பார்க்கலாம்னு பார்ப்போம் வாங்க. ஸோ யமஹா, ஸோ நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ யமஹா ரீகால்ஸ்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். இந்த பாருங்கள், யமஹா SC 125 வாலண்டரி ரீகால் கேம்பெயின் இருக்கா, அதில் போனீங்கன்னா உங்களோட சாசிஸ் நம்பர் கேட்கும். சாசிஸ் நம்பர் வந்து உங்களோட வண்டியில் இருக்கும், இல்லாட்டி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ இப்போ என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்து நான் என்னோட சாசிஸ் நம்பர் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டிக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து இருக்கு. வி கன்ஃபார்ம் தட் யுவர் வெஹிக்கிள் ஃபால்ஸ் அண்டர் த அஃபெக்டட் ரேஞ்ச். ஸோ அந்த மேனுஃபேக்சர் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்கு என் வண்டி. ஸோ என் வண்டியில் வந்து அந்த பிரேக் கேலிபர் இஷ்யூ இருக்குது. நான் ஆல்ரெடி இதை வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரொசீடு கொடுக்கணும். நம்ம ப்ரொசீடு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட டீட்டெயில் இது. இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். எங்கள் பக்கத்தில் இருக்கிற திருவாரூரில் இருக்கிற மோட்டார்ஸில் தான், ஜெயந்தி மோட்டார்ஸில் தான் இதை நம்ம வந்து சர்வீஸுக்கு கொடுக்கணும். அவங்கள்ட்ட இன்னும் ஆனால் ஆக்சுவலாக பார்ட் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாற்ற வேண்டிய பார்ட் வந்தோன்னே அவங்க வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரொசீடு கொடுத்தோன்னே உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற யமஹா ஷோரூம் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ் ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பார்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக மாற்றி தருவாங்க. ஆனால் நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுங்க அந்த ஷோரூமுக்கு. சம்டைம்ஸ் அவங்க கால் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ இதில் என்னன்னாக்கா, இப்போ ரீகால்னாக்கா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூவான பார்ட்டை மட்டும் தான் மாற்றி கொடுப்பாங்க. அப்படி தான். பார்ட்டை வந்து சரி பண்ணி தரதில்ல, ஆனால் மாற்றி தராங்க. ஓகே, ஸோ அதையும் இப்போ வந்து நம்ம சொல்லிடணும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பார்ட்ஸை மாற்றி தான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரி பண்ணி தான் தருவாங்களே தவிர உங்களுக்கு வந்து வண்டி அப்படியே வந்து மாற்றி தர மாட்டாங்க. ஸோ ரீகாலுங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். நம்ம அதை தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. அதையும் நாங்கள் இங்கேயே சொல்லிடுறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் அப்படிதான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன், வண்டி ரீகால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ வண்டி ரீகால் பண்ணுறதுனா உங்களுக்கு அதில் எந்த பார்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களோ அந்த பார்ட்டை உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொன்று டிலே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று நீங்கள் ஷோரூமில் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் அப்படி எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரூஃபோட சைட்லாம் போய் வெப்சைட்லாம் எடுத்து காமிச்சிங்கன்னா தான் நம்புவாங்க. இப்போ எனக்கே அப்படி தான் சொன்னாங்க ஃபோன் பண்ணி நான் பேசும்போது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாற்றினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுனாலும் நீங்கள் விட்டுறாதீங்க, அவங்கள தொடர்ந்து சொல்ல பண்ணுங்க. எங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத அப்டேட்டட் அப்புறமா எங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு போடுறோம். சரிங்களா? ஓகே, இது என்னன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கும் அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பை பை.